அதிமுகவில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அவர்கள் அலுவலகத்தில் உட்கார்ந்து தீர்க்கிறது இல்லை என்றும் அடுத்த பிளைட்டை பிடிச்சு அமித்ஷா இருக்கும் இடத்திற்கு ஓடுவதாகவும் திமுக எம்பி கனிமொழி கிண்டலாக பேசியிருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் திமுக சார்பாக நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் அமித்ஷாவை கேட்காமல் அதிமுகவினர் மூச்சு கூட விடுவதில்லை என்றும் அதிமுக தலைமை அலுவலகத்தை தற்போது டெல்லிக்கு மாற்றிவிட்டதாகவும் விமர்சனம் செய்திருக்கிறார். எதுவா இருந்தாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவங்க அலுவலகத்தில் உட்கார்ந்து தீக்கிறதே இல்லை. நேரா அடுத்த பிளைட்டை பிடிச்சி யாரா இருந்தாலும் டெல்லிக்கு தான். அதிமுக ஹெட் குவார்ட்டர்ஸே இப்ப டெல்லிக்கு மாத்திட்டாங்க. டெல்லிக்கு மாத்திட்டாங்களா இல்லைன்னா திரு அமித்ஷா அவர்கள் எங்க இருக்காரோ அங்க மாத்திட்டாங்களான்னு தெரியல. அவர் எங்க இருந்தாலும் அங்க ஓடுறாங்க. அவர் கேட்காம அவர்கிட்ட கேட்காம மூச்சு விடுறது இல்லை. கட்சியில யாரும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறது கூட கிடையாது. அங்கிருந்து சொல்லணும், டெல்லியில இருந்து சொல்லணும், நீங்க 2 பேரும் பேசிக்கலாம், நீங்க 2 பேரும் பேச வேண்டாம். இப்படி ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். டெல்லியில உட்கார்ந்துகிட்டு யார் யாரெல்லாம் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறார்களோ, எந்த ஆட்சி மக்களுடைய மனித உரிமைகளை எல்லாம் பறித்து கொண்டிருக்கிறதோ அவர்களுக்கு அடிபணிந்து கீழ்பணிந்து இன்று தன்னுடைய கட்சியை அடகு வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நமக்கு எதிராக வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு காலகட்டத்திலும் இப்படிப்பட்டவர்களுக்கு தமிழ் மண்ணிலே தமிழ்நாட்டிலே நாம் இடம் கொடுத்து விடக் கூடாது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். 4 வருஷம் காணும் ஆள எங்க போனாருன்னு தெரியல. இப்ப தேர்தல் வந்த உடனே ஒரு பஸ்ல மேல ஏறி நின்னுட்டு வந்துட்டாங்க. நான் அடிக்கடி கேட்கிறாரு, நீங்க மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலன்னு எந்த வாக்குறுதியை நிறைவேற்றலன்னு எனக்கு சொல்லுங்க.